அழுவான் சார், விடாம அழுவான் சார். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. என் குழந்தைய முழுக்க முழுக்க நான் வளர்த்தது ஃபுல்லாவே இப்ப பார்த்து தான் சார் நான் வளர்த்தேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அம்மாவே மாமியாரே கூட்டம் வந்து வச்சுக்க வேண்டியதானே? சார் அம்மா வந்துட்டு அவங்க தனியா இருக்காங்க சார். அவங்க நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது போடா. சரி மாமியாரை கூட்டம் வந்து வச்சுக்க வேண்டியதானே? இதுதான் சார் பிரச்சனையே. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? உங்க அம்மாவால தானே உங்ககிட்ட வர முடியல. உங்களால உங்க அம்மா கிட்ட போக முடியும் இல்லையா? Why not you try that? ஆமா மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. இப்ப இருக்கலாம் மேம், இருக்கிறது பிரச்சனை கிடையாது. இப்ப இவரை நான் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்க முடியுமா? அவருக்கு அந்த இடத்துல மரியாதை இருக்குமா? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. Why not? அதுதான் தப்பான மைண்ட் செட் நமக்குள்ள நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? கல்யாணம் ஆகி போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மாமியார் மாமனார் என் கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நினைக்கிறேன் அப்படி. பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறேன். அத சொல்லு முதல்ல. கல்யாணம் ஆன பிறகு நம்ம ஹஸ்பண்ட் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. ஏன் அப்படி டெவலப் பண்றீங்க? அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டே என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு மகளோட வந்து அம்மா இருந்தா என்ன தம்பி நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? சார் நான் எது இந்த பாருங்க பம்புறான். ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ரைட்டா? நக்கல்யா அவனுக்கு. அம்மா வீட்டுக்கு போறோம் சார், போலன்னு சொல்ல சார். ஹஸ்பண்ட்னு ஒருத்தங்க இருக்காங்களா சார், அவங்களையும் நம்ம பார்த்தாகணும்ல சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அந்த ஆளு மட்டும் இங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கட்டும் சார் டெய்லி Weekend ஹோட்டல்ல வரட்டும். சாப்பிட்டா உடம்பு வீணா போயிடாதா சார்? இது டூ மச். இது டூ மச். எது? ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி வேற எந்த சப்போர்ட்டுமே இருக்காது சார். அந்த ஒரு ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. அதனால அவங்க கூட இருந்தா ஒரு மாதிரி பேம்பர்டா ஃபீல் பண்றதுனால அவங்களோட இருக்கலாம். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப பேம்பரிங் இப்ப யாருக்கு தேவைப்படுது? எங்களுக்கு தான். ஆனா உண்மையிலே இந்த பீரியட்ல யாருக்கு பேம்பரிங் தேவை? குழந்தைக்கு. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. என்ன வேணா ஃபீட் பண்ணட்டும், எனக்கு பிரச்சனையே இல்ல. குழந்தை சேஃபா இருக்கானா ஐ ரெடி டு கிவ். அப்படியா? அப்படிச்சா? பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல, கட்டின புருஷன் மேலயும் நம்பிக்கை இல்ல. வாடா வாடா. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து. பெத்த அம்மா மேலயும் நம்பிக்கை இல்ல. யார் மேலதான் யார் மேல நம்பிங்க? இல்ல இப்ப சொல்லு, நான் யார்கிட்ட கொடுக்கல. கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நைட்டு ஃபுல்லா அவனை வச்சு எனக்கு கையில வச்சுக்கின்னு வீட்டு ஃபுல்லே ரவுண்ட் அடிப்பேன் சார் அவனை. இவங்க நைட்டு ஃபுல்லா தூங்குவாங்க. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. டேல நான் வேலைக்கு போவேன், இவங்க டேலயே கொஞ்சம் தூங்குவாங்க. அட சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? நல்லா தயவு செய்து நான் அப்படி மட்டும் பாக்காதீங்க. நான் என்ன சொன்னேன்? வெளியார் சொல்லியிருந்தா நேரம் நான் உனக்காக கூட நின்றுப்பேன். நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. வேணும் முடிவு வேணும் வச்சு செய்யல. இப்பதான் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணன் இருக்க துணிச்சல அவன் பேசுறான். பயப்படாத. பயப்படாதடா. ஆக்சுவலா அவன் சொல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எந்த வேலையுமே செஞ்சது கிடையாது அப்ப சார். கல்யாணமே எங்க வீட்ல பண்ணிருக்க இருங்க சார்.